Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to 9th question in exercise 3B. So இப்போ பாருங்க, a man buys 400 மட்டும் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ருபீஸ் எல்லாம் இல்லை. ஸோ அதனால நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 400ன்னு சொல்லிக்கலாம். 20 rupees share at premium of 4 rupees each and receives a dividend of 12%. Find the amount invested by him. இதுக்கு இன்னொரு சப்டிவிஷனும் இருக்குது. டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஹிஸ் ஷேர் அது ஒன்று அண்ட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன். ஸோ இதில் 3 things கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிவன் கிளியராக எழுதிக்கலாம். கிவன் வந்து இது 9th question. கிவன் பாருங்கள். ஸோ ருபீஸ் இல்லாமல் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 400. நெக்ஸ்ட்டு வந்து 20 rupeesன்றது நம்பர் நேமில் கொடுத்துருக்காங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ என்வி வந்து 20, ப்ரீமியம் வந்து ருபீஸில் தான் கொடுத்துருக்காங்க, ருபீஸ் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, டிவிடெண்ட் பர்சன்டேஜ் வந்து 12%. ஃபஸ்ட்டு ஒன் வந்து டு ஃபைன் பார்க்கலாம். இங்கே சைடில் எழுதிக்கிறேன். டு ஃபைன் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதுங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு இந்த பேஜ்குள்ளே முடிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்றதுக்காக இங்கே சைடில் எழுதுகிறேன். டு ஃபைன் வந்து கீழே எழுதிக்கோங்க நீங்கள். டு ஃபைன் வந்து பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் வந்து அமௌண்ட் இன்வெஸ்டட், செகண்ட் வந்து அவங்க கேட்டிருக்க கொஷின் வந்து ஹிஸ் டோட்டல் இன்கம் கேட்டிருக்காங்க, அதாவது ஆனுவல் இன்கம். தேர்ட் ஒன்று பர்சன்டேஜ் ரிட்டர்ன், அதாவது இன்கம் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதில் ஈஸியாக போடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கொஷின் அண்ட் கிவன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சம்ம சொல்யூஷன். ஸோ எம்வி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது ருபீஸில் இருக்கிறதுனால எம்வி என்ன ஆகும், 20 + 4 24 தான் உங்களோட எம்வி. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அமௌண்ட் இன்வெஸ்டட்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கேட்குறாங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு எம்வி. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பாருங்கள் 400, எம்வி வந்து 24. 400 இன்ட்டு 24 4s are 16, 96. ஸோ 9600 தான் வந்து உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். செகண்ட் கொஷின் பாருங்கள், ஆனுவல் இன்கம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆனுவல் இன்கம் ஈக்குவல் டு, அதாவது டோட்டல் டிவிடெண்ட், இதுக்கு இன்னொரு நேம் வந்து டோட்டல் டிவிடெண்ட். டோட்டல் டிவிடெண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் into D percentage of NV. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பாருங்கள், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்க்கு வந்து 400 இருக்குது. டிவிடெண்ட் பர்சன்டேஜ் பாருங்கள் 12/100 இன்ட்டு NV பாருங்கள், NV வந்து 20 rupees. ஸோ NV வந்து 20. கேன்சல் பண்ணிடுங்க ஜீரோஸ், பிகாஸ் இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால இப்படி கேன்சல் பண்ணலாம். 12 4s are 48 into 2, இது வந்து 48 into 2 வந்து 96. அகெயின் 96 ஒரு 0, 960. ஸோ தேர்ட் ஒன்னோட இன்ஃபர்மேஷன் வந்து இன்கம் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. இன்கம் பர்சன்டேஜோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இன்கம் பர்சன்டேஜ் ஆஃப் எம்வி ஈக்குவல் டு டிவிடெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் என்வி. ஸோ இன்கம் பர்சன்டேஜோட ஃபார்முலா வந்து இன்கம் பை 100 இன்ட்டு எம்வி வந்து 24, டிவிடெண்ட் பர்சன்டேஜ் வந்து 12/100 இன்ட்டு என்வி வந்து 20. ஸோ இப்போ பாருங்கள், என்னென்ன கேன்சல் பண்ணணும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜீரோஸ் கேன்சல் பண்ணலாம், அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே கேரி ஓவர் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேன்சல் பண்ணுறதுக்கு, அதனால். ஸோ இப்போ பாருங்கள், ஐயை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன். இதை வந்து மல்டிப்ளை பண்ணி 24/10 தான் இந்த சைடு இருக்குது. இது வந்து 100 வந்து டினாமினேட்டரில் இருக்குது. டினாமினேட்டர்லேருந்து அந்த சைடு போச்சுன்னா நியூமரேட்டருக்கு போகும். இது நியூமரேட்டரில் இருக்குது, கீழே வந்து டினாமினேட்டருக்கு வரும். ஸோ இதுதான். ஸோ கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஒரு 0 லெஃப்ட் அவுட் பாருங்கள். I =
10% தான் உங்களோட ஆன்சர். ஸோ ஃபைனலாக ஆன்சர்ஸ் எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஒன்னுக்கான ஆன்சர் வந்து அமௌண்ட் இன்வெஸ்டட் ஈக்குவல் டு rupees 9600. ஆனுவல் இன்கம் வந்து rupees 960. தேர்ட் ஒன் வந்து இன்கம் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 10%. கொஞ்சம் சோம்பேறி இல்லாமல் லைக் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா இதை எழுதுனீங்கனாவே உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எவால்வேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் நம்ம யோசிக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஸோ கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.